வணக்கம். வெல்கம் டு ராஜா மேட்ரிமோனி. இப்ப நம்ம 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜெனரல் பிரெடிக்ஷன இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதாவது இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இவர்கள் எப்பேர்ப்பட்ட மனநிலை உடையவர்கள்? எப்பேர்ப்பட்ட சிந்தனை உடையவர்கள்? இவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள்லாம் என்னென்ன? இவர்களுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அதிசயமான குணங்கள்லாம் என்னென்ன? மேலும் இவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு இப்போ இந்த 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜெனரல் பிரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த எண்களுக்கு தலைமை வகிக்கிற எண் அப்படின்னாக்கா அது 3ஆம் எண். இந்த 3ஆம் எண்ணை ஆளக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். அதாவது கிரகங்கள்லேயே குரு பகவான் மட்டும்தான் பொன்னவன் அப்படின்னும் முழு சுபர் அப்படின்னு சொல்லப்படுது. குருபலம் இருக்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுது ஜோதிடம். ஸோ நியூமராலஜில குரு என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இந்த 3ஆம் எண்காரர்கள் இயற்கையிலேயே நல்ல குணங்கள் அதிகமா உள்ளடக்கியவர்களா இருப்பாங்க. இவருடைய சிந்தனை எல்லாமே வந்துட்டு நல்ல விஷயங்களுக்கு பயன்படும். நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு பயன்படும். இந்த 3ஆம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே அடுத்தவர்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்லதை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில திறமைசாலிகளா இருப்பாங்க, புத்திசாலிகளா இருப்பாங்க. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகளையும் இந்த புத்திசாலித்தனத்தையும் இவர்களை சுத்தி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை மற்றவர்கள் இவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா எதிரிக்கும் நல்லது நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை யாராச்சும் எதிர்க்கிறாங்கனாலும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குணங்களை உள்ளடக்கியவர்கள் இந்த எண்காரர்கள் தான். அதே போல இந்த எண்களில் பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இயல்பாவை மற்றவர்களுக்கு அதிகப்படியான ஆலோசனைகளை எடுத்து சொல்லுவாங்க. நல்ல ஆலோசனை சொல்றதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. இவங்ககிட்ட சும்மா நார்மலா பேசிட்டாலே இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ற விதமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வழிகாட்டிகளா இருப்பாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் உயர்வதற்கு தேவையான நல்ல வழிகளை இவங்க எடுத்து எடுத்து காட்டுவாங்க. நிறைய விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. மேலும் இவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா மற்றவர்களை விட தாங்கள் தான் அறிவு சார்ந்த விஷயத்திலையும் அதிகாரம் சார்ந்த விஷயத்திலையும் உயர்ந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலும் அதற்கேற்ற உழைப்பையும் இவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எண்ணம் மட்டும் வரது, அந்த உயர்ந்த எண்ணம் அப்படிங்கிறது வரது பெரிய விஷயம் இல்லை. அதற்கான உழைப்பை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த உழைப்பையும் இந்த எண்காரர்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்கணும். அதே போல மற்றவர்கள் தன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும், தான் சொல்ற விஷயத்தை ஏற்று அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே மற்றவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க அதிகமா. அது அன்பான ஆதிக்கமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதிகாரம் சார்ந்த ஆதிக்கமா இருக்கலாம். இவர்கள் இருக்கிற நிலைக்கு ஏற்ப அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தும். பொதுவா பார்க்கும்போது இவர்கள் மற்றவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதே போல இவர்கள்ட்ட எப்போதுமே ஒரு நல்ல சிந்தனை இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவர்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு விசுவாசம் உடையவர்களா இருப்பாங்க. இவங்க யார்கிட்டயாச்சும் வேலை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இவங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. இவருடைய மேல் அதிகாரிகள், முதலாளிகள் இவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அவர்கிட்ட உண்மையானவர்களா இருப்பாங்க. எதுக்காகவும் அவர்கிட்ட போயிட்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தன்னை நம்புறவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் இவர்கள் எப்போதுமே இந்த மனசாட்சிக்கு பயந்து தான் செயல்படுவாங்க. இதனாலேயே இவர்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துல சின்ன உத்தியோகத்துல போய் சேர்ந்தாலும் சரி, மிக விரைவா உயர்வான இடத்தை போய் அடைஞ்சிடறாங்க. டக்கு டக்குன்னு முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது இந்த எண்ணில பிறந்தவர்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே சமயத்துல இவர்களுடைய அந்த கண்டிப்பான விஷயத்தினாலே இவர்களுக்கு மிக எளிமையிலே யாராச்சும் ஒரு சில எதிரிகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எல்லாத்துலயும் கொஞ்சம் இது சார்ந்த விஷயங்களே கவனமா இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய ஒரு மைனஸ் என்னன்னாக்கா இவர்களுக்கு கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு போகும். ரொம்ப அதிகமாலாம் வராது, அப்படியே ஓரளவுக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு போகும். மேலும் மற்றவர்களை புகழ்ந்து பேசுறதுக்கு தயக்கம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. டக்குனு யாரையும் புகழ்ந்து பேசிட மாட்டாங்க. அதே சமயத்துல எப்போதுமே ஒரு சுதந்திர எண்ணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களை விட ஒரு படி நம்ம மேல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரமான எண்ணமும் இவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆகவே அதற்கான உழைப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உலகம் பாராட்டக்கூடிய ஆன்மீக தலைவரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படியான ஆன்மீக தலைவர்கள், இந்த உலகமே பாராட்டக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களா இருப்பாங்க.
இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த ராஜதந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் ஒரு சிலர் போய் அடைஞ்சிடுறாங்க. மேலும் தங்களை வருத்தி கொண்டு தியாகங்கள் பல புரியக்கூடிய தேசிய தலைவர்களாகவும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் தான். இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா நாணயம், பண்புடைமை, ஒழுக்கம் இது போன்ற அதிகப்படியான நற்குணங்கள் இவர்கள்ட்ட நிறைந்து இருக்கும். அதே சமயத்துல கடுமையான உழைப்பாளிகள், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா பாசிட்டிவான மைண்ட் செட்டோட அதிகமான உழைப்பை கொடுப்பாங்க. அது நமக்கு கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஃபர்ஸ்ட் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு மேல அதிக நம்பிக்கை வைப்பாங்க. ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் நம்மள்ட்ட நிலைத்து இருக்காது. நம்ம உண்மையா இதுக்கு கஷ்டப்படுறோமோ அது நம்மள்ட்ட நிலைத்து இருக்கும் அப்படிங்கிற கருத்து மேல அதிக ஈடுபாடு, அதிக நாட்டம் இவர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல இந்த மூன்றாம் எண்ணுடைய பலம் குறைந்தவர்களுக்கு, அதாவது குரு பலம் அப்படிங்கிறது குறைந்தவர்களுக்கு, குரு ஆதிக்கம் குறைந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவருடைய உழைப்பை எளிதில் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நல்ல பேர் எடுத்துப்பாங்க. அதாவது நீங்க இப்போ மூன்றாம் எண்ணுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கீங்க, பட் ஆனா உங்களுக்கு பலம் குறைவா இருக்கு, மூன்றாம் எண்ணுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குனாக்கா, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உழைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய ரெக்கமெண்டேஷனை மற்றவர்கள் பயன்படுத்தி அவர்கள் புகழடைஞ்சிட்டு இருப்பாங்க. உங்களை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் புகழடைந்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பார்க்கும்போது ஆசிரியர் துறையை ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா கல்லூரி பேராசிரியராக இருக்கிறாங்க. அதே போல இவர்களுடைய உள்ளுணர்வுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த மதப்பற்று அப்படிங்கிறது இருக்கும். மேலும் தங்களுடைய பண்பாடு மேல அதிக நாட்டம், இவருடைய அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல அதிக நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல புதுசா வரக்கூடிய அந்த நாகரிக முன்னேற்றங்களை இவர்கள் பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. அதுல உள்ள மைனஸ் எல்லாம் அதிகமா சொல்லுவாங்க. புதிய நாகரிக முன்னேற்றங்களை குறை கூறக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல பிறருடைய அந்த நிர்பந்தங்களுக்காக எந்த ஒரு ஒவ்வாத செயலையும் இவர்கள் செய்ய மாட்டாங்க. இதனாலேயே இவர்களை வந்துட்டு நியூமராலஜி படி என்ன சொல்றாங்கன்னா பழமைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்கள்ல பிறந்தவர்களை வந்துட்டு பழமைவாதிகள், பழைய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்கள், பழைய விஷயங்கள் மேல பற்று நம்பிக்கை உடையவர்கள் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்லுவாங்க. இவர்கள் பேசும் பொழுது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த எண்கள்ல பிறந்தவர்கள் பேசும் பொழுது கவனிச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் இவருடைய உரையாடல்கள்ல என்ன இருக்குனாக்கா இறைவன், விதி, நியாயம் இது சார்ந்த வார்த்தைகள், என்னுடைய மனசாட்சி அது சார்ந்த வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா காணப்படும். மேலும் குறுக்கு வழியில தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்றதுக்கு தயக்கம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இவருடைய விடாமுயற்சியும் சலிக்காத அந்த உழைப்பும் இவர்களை எப்படியாச்சும் ஒரு டாப் ஆஃப் த பொசிஷனுக்கு கொண்டு போயிடுது. இந்த எண்ணுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், இந்த எண்ணில் குறைந்தபட்சம் ஆதிக்கமாச்சு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க, உழைத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தீராத அந்த எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல இவர்களுடைய இயல்புக்கும் தகுதிக்கும் அப்பாற்பட்ட அந்த ஒரு வேலையை வந்து இவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இவருடைய தகுதிக்கும் இயல்புக்கும் ஏற்ப ஒரு நல்ல வேலையை இவங்க தேடுவாங்க. அது சார்ந்த பதவிகள்ல தான் இவங்க போய் அமரணும்னு விருப்பப்படுவாங்க. அதே போல மற்றவருடைய கண்களுக்கு இவர்கள் எப்படி தெரிவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனால மற்றவருடைய கண்களுக்கு இவர்கள் கொஞ்சம் கடினமானவர்கள் அப்படிங்கிறது போல தோற்றம் கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அந்த சமூகத்துல ஒரு நல்லவர், வல்லவர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க இருக்கிற ஏரியால இவங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தோம்னா அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இவர்களை பத்தி புகழ்வாங்க. இவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஒரு குணமுடையவர் அப்படிங்கிற அந்த பெயர், புகழ் அதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தை எப்போதுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணத்து மேல பெருசா இவர்களுக்கு உடன்பாடு அப்படிங்கிறது இருக்காது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். நமக்கு என்ன தேவை, நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா போதும், பெரிய அளவுல நமக்கு சம்பாத்தியம் கிடைக்கணும், பெருசா நமக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. லாபத்தை எப்போதும் எதிர்பார்க்காத ஒரு மனிதர்கள்னா அது இந்த எண்காரர்கள் தான். அதே போல பொதுவாக பார்க்கும்போது இந்த பள்ளி சார்ந்த விஷயங்கள், கல்லூரி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு சிறந்த ஒரு இடத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்புல சிறந்து விளங்குவார்கள் இந்த மூன்றாம் எண்ணுடைய ஆதிக்கமுடைய எண்காரர்கள். அதே சமயத்துல இந்த என்னுடைய வலிமை குறைந்திருந்தால் இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைந்து இதனால தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேறுவதற்கு இந்த வழிகளை தெரியாம பலர் வந்து முடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விஷயமும் தெரிந்திருக்கும், பட் ஆனா அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாது. இந்த எண்ணுடைய ஆதிக்கம் குறைந்தவர்களுக்கு, இந்த எண்ணில பிறந்த பல திறமைசாலிகள் வாழ்க்கையில முன்னேறாததற்கு காரணம் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான். இந்த என்னுடைய ஆதிக்கம் ஒண்ணு குறைந்திருக்கும், குருபலம் குறைந்திருக்கும். குருபலம் குறைந்து
இருக்கும்போது இந்த எண்ல பிறந்தவர்கள் இவருடைய திறமையை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு தெரியாது. இவங்களுடைய இந்த திறமையை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை உயர்த்தி விடுவாங்க. இவர்களுடைய திறமையை மற்றவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இவர்களுடைய திறமையை அவர்களுடைய திறமை அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டு அவர்கள் புகழடைவாங்க. அது சார்ந்த அந்த தந்திரசாலிகளுடைய சூட்சமத்துக்குள்ள சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டு யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு இவங்க செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். எனவே இந்த எண்ணில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தை அந்த நிலையை கொஞ்சம் உணர்ந்து அந்த எண்ணுடைய பலத்தை அதிகரித்து கொண்டால் பொருளாதாரத்துல ஒரு சிறப்பான முன்னேற்றம், அரசாங்க ஆதரவு, அரசாங்க வழியில ஒரு லாபம், அது மட்டும் இல்லாம தொழில்ல ஒரு சிறப்பான வெற்றிகள், சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இந்த எண்காரர்களுக்கு நிச்சயமா உண்டு. பொதுவாகவே இந்த மூன்றாம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய சிரமங்களும் துன்பங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப வெகு நாட்களுக்கு நீடித்து இருக்காது. அப்படியே வரும், அது லைஃப்ல ஒரு பாட்டு மாதிரி அப்படியே வந்துட்டு டக்குன்னு போயிடும். தொடர் துன்பங்களை இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் பெரும்பாலும் அனுபவிக்கிறது இல்ல. ரொம்ப குறைவான ஆதிக்கம் உடையவர்களுக்கு தான் அந்த துன்பங்களுடைய லெவல் அப்படியே வரும். பட் இருந்தாலும் அவங்க அதை சமாளிப்பாங்க, அதை யதார்த்தமா சமாளிப்பாங்க. அந்த ஒரு மனோசக்தி அவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். எப்பேற்பட்ட அந்த சுக துக்கங்கள் வந்தாலுமே அந்த சுக துக்கங்கள் அனைத்தையும் பொறுமையோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மூன்றாம் எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா அந்த புகழ்பெற்ற எழுத்தாளர்களா இருப்பாங்க, எழுத்து துறையில சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, நல்லா எழுதுவாங்க, நிறைய விஷயங்களை எழுதுவாங்க, இவர்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் அழகா எழுதுவாங்க. அந்த ஒரு திறமை இவர்களுக்கு இயல்பா இருக்கும். அதே போல நல்ல கலைஞர்களாக பெரும்பாலும் இந்த எண்ணில பிறந்தவர்கள் எல்லாம் விளங்குறாங்க. அதே சமயத்துல அந்த காதல் சார்ந்த விஷயங்கள், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பெரும்பாலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை தரது இல்லை. அதுல ஒரு மகிழ்ச்சி, ஆரம்பத்துல மகிழ்ச்சி இருந்தாலும் அது பெரும்பாலும் போய் ஏதோ ஒரு வகையில தோல்வியில முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல தங்களுடைய அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியில வரத்துக்கு தயக்கம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த எண்காரர்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னாக்கா நல்ல மனைவி இவர்களுக்கு அப்படின்னா நல்ல கணவன் இவர்களுக்கு ரொம்ப இயற்கையாவே அமைஞ்சிடுறாங்க. மேலும் குறிப்பா பார்க்கும்போது 3, 9, 1 இந்த தேதிகளில் பிறந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது நல்ல குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான அந்த பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்குது. மேலும் இந்த எண்காரர்கள் பாத்தீங்கன்னா வீண் செலவுகளை அதிகமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த செலவு சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமா இருந்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம ரேஸ், லாட்டரி இது போன்ற துறைகள்ல இவர்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்ல. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆகவே அது சார்ந்த விஷயங்கள்ல பெருசா இறங்க வேண்டாம். மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுடைய பெயர்ல, அதாவது இவருடைய பேர்ல தனியா எதுவும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா இது இவருடைய அனுபவத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய மனைவியுடைய பெயர்லயோ அப்படி இல்லைன்னா இவர்களுடைய கூட்டு பெயர்லயோ வாங்குறதுக்கு சான்சஸ் கிடைச்சா வாங்குறது நல்லது. ஏன்னா இவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த மற்றவர்களை ஏமாற்றி அதன் மூலம் வருமானத்தை பெறுறதை இவங்க பெரும்பாலும் விரும்புறது இல்ல. அதுல இவங்க அந்த சைடே போக மாட்டாங்க. ஆகவே இவர்கள் பெரும்பாலும் இருக்கிற தொழில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சட்ட தொழில், நீதிபதிகள், வக்கீல்கள், ஆன்மீக தலைவர்கள் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் தான். அதே போல இந்த எண்காரர்கள் தான் இந்த வங்கி, இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள், அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் பெரும்பாலும் இருக்காங்க. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரீகம் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். இவர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரத்தை நடத்தினாலும் சரி அதுல ஒரு நியாயமான லாபம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கறது தான் எதிர்பார்ப்பாங்க. இவர்களை நம்பி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஒப்படைக்கலாம். தங்களுடைய உயிரை கொடுத்தாவது அந்த விஷயத்தை எப்படியாவது செய்து முடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாணயஸ்தரா இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுவரைக்கும் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி ப்ரெடிக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான உயரமுடையவர்களா இருக்காங்க. இவருடைய முகம் சற்று நீண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவருடைய புருவங்கள் அடர்ந்து நீண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடர்த்தியான புருவங்களை உடையவர்களா இருப்பாங்க. பெரிய உதடுகள் இவர்களுக்கு இருக்கும். பற்கள் வரிசையாக அழகா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இளமையிலேயே இந்த தலைமுடி நரைக்கிறது, வழுக்கை விழுறது இதெல்லாம் இளமையிலே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல கம்பீரமான உடல் அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இது இவர்களுடைய உடல் அமைப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கு. அடுத்தா இவர்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினங்கள் என்னென்ன, அதிர்ஷ்டமான உலோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தங்கம்,
தங்கம் ஒரு மிகச்சிறந்த உலோகமா இருக்கு. மேலும் இந்த பொன்னிற உடை இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு உடையா இருக்குது. பொன்னிறம் இது வந்து இந்த தங்கம் சார்ந்த நிறத்துல இருக்கிறதெல்லாம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம். அடுத்ததான் ரத்தினம் அப்படின்னு நம்ம பார்க்க போது இந்த செவ்வந்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வந்தி கல் இவர்களுக்கு ஒரு யோகமான பலனை ஏற்படுத்துது. மேலும் புஷ்பராகம் கல் நல்ல பலன்களை இவர்களுக்கு தருது. கனக புஷ்பராகம் அதையும் இவர்கள் அணிந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை இவர்களுக்கு நியூமராலஜி படி வாரி வழங்குது. சோ உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்க விஷயங்கள ஏதாச்சும் ஒரு உலோகமோ அப்படி இல்லைன்னா ரத்தினமோ நீங்க உங்களுடைய கைகள்லயோ உங்களுடைய விரல்கள்லயோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய கழுத்து பகுதிகளிலேயோ அணிந்துகிறது நல்லது. அடுத்ததா இவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான நிறங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தாமரை பூ நிறம் இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான நிறமா இருக்குது. மேலும் இந்த கத்தரி பூ நிறம் இவர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்ததா இருக்கு. அதே போல நீலம் கலந்த வண்ணங்கள்லாம் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தருது. மஞ்சள் நிறமும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் இந்த கருநீலம், கருப்பு, பச்சை நிறங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்ததா இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதத்துல 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 21ஆம் தேதி, 27ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகள்லாம் ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை இவர்களுக்கு பெரும்பாலும் கொடுக்குது. அதே போன்று கூட்டு எண் 3 அல்லது 9 வரக்கூடிய தேதிகளும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. மேலும் ஒவ்வொரு மாதத்திலையும் 6, 8, 15, 17, 24, 26 ஆகிய தேதிகள்லையும் கூட்டு எண் 6 அல்லது 8 வரக்கூடிய அந்த தேதிகள்லையும் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு ஜெனரலான பிரிடிக்ஷன் இந்த 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி பிரிடிக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ வந்துட்டு பர்டிகுலரான பிரிடிக்ஷனை பார்க்கலாம். அதாவது இந்த 3ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படிதான், 12ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படிதான், 21ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படிதான், 30ஆம் தேதியில பிறந்தவங்க எப்படிதான் சொல்லிட்டு பர்டிகுலரா தனித்தனியா டிவிஷனா இப்ப பார்க்கலாம். முதலாவதா 3ஆம் தேதியில பிறந்தவர்களை பத்தி நம்ம பார்க்கும்போது இவருடைய குணாதிசயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள்லாம் வந்து இந்த 3ஆம் தேதியில பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா சிறந்த சிந்தனையாளர்களா இருப்பாங்க. ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள். நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் இவர்களுக்கு உதித்துக்கிட்டே இருக்கும். அதே போல தங்களுடைய ஆற்றலை ஆக்க ரீதியாக பயன்படுத்தி ஒரு விஷயத்துல வெற்றி அடைவாங்க. ஸோ இது வந்து இவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொறியியல், கணிதம், விஞ்ஞானம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு துறையில வல்லுநரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் அதாவது இந்த 3ஆம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா சிறந்த எழுத்தாளரா இருப்பாங்க. கதை, கவிதைகள் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கு. மேலும் 21வது வயதுக்கு மேல நல்ல திருப்பங்கள் இவருடைய வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 21க்கு முன்னாடி வரைக்கும் சுமாரா போனாலும் 21க்கு பிறகு வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பங்கள், முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா 12ஆம் தேதியில பிறந்தவர்களை பத்தி பார்த்தோம்னா இந்த 12ஆம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தனியாக போராட பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி இவங்க அதை தனியா தான் செய்வாங்க. தனிமையில தான் பெரும்பாலும் இவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மேலும் இந்த தாய் தந்தையாருடைய ஆதரவு இவர்களுக்கு மிக மிக குறைவா தான் இருக்கும். இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால பெரும்பாலும் இவர்களுக்கு பயன்கள் இருக்கிறது இல்ல. மேலும் இவர்கள் வந்து பேச்சில இணையற்றவர்கள். இவர்கிட்ட பேசி ஜெயிக்கவும் முடியாது. இவருடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த பேசி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்றதுல வல்லவர்களா இருப்பாங்க. பேச்சு திறமை கொண்டவர்கள். மேலும் இவருடைய பெற்றோருடைய பொருளாதார நிலையும் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே போல இவருடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக, மற்றவருடைய நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்பு, தொழில் ஆகியவற்றில் இவர்கள் சுலபமாவே போராடி முன்னேறி விடுறாங்க. ஆனா இவர்களுடைய வறுமையான இளமை வாழ்க்கையை கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. இவருடைய இளமை வாழ்க்கை அப்படிங்கிறது வறுமையில தான் போகும். மேலும் இந்த 12ஆம் தேதியில பிறந்தவர்கள் இவர்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டால் ஒரு நீதிபதியாகவோ அப்படி இல்லைன்னா வக்கீலாகவோ அப்படி இல்லைன்னா ஒரு சிறந்த பேராசிரியராகவோ ஆகி ஒரு பெரிய பதவி இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அடுத்ததா 21ஆம் தேதியில பிறந்தவர்களை பத்தி பார்க்கும்போது இந்த தேதியில பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் தங்களுடைய நலன் பற்றியே சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தங்களுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய தொழில்கள்ல அதிக நாட்டமா இவர்கள் வந்து செலுத்துறாங்க. இவருடைய வாழ்க்கையில முன்பகுதியில பல ஏற்றத்தாழ்வுகள் மூலமா ஒரு நல்ல அனுபவங்களை இவர்கள் பெரும்பாலும் பெறுறாங்க. பல முறை தோல்விகளை சந்தித்தாலும் சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நடுவயதில் பல வாழ்க்கை பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உலகத்துல ஏதாச்சும் புதுமையா ஏதாச்சும் சாதிக்க வேண்டும்
அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். அந்த எண்ணத்தை ஒரு ஊக்கமா எடுத்துக்கிட்டே இவர்கள் அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதன் மூலமா வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்துல பெரிய புகழும் செல்வமும் இவர்களுக்கு கிடைக்குது. எழுத்து பத்திரிகை தொழில் இவர்களுக்கு நன்கு அமையும். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தங்களுக்கு பெற்ற அந்த ஒரு அனுபவத்தை கொண்டு ஆனந்தமான வாழ்க்கையை இவர்கள் வாழ்றாங்க. பெரும்பாலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முற்பகுதி அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறது இல்ல, பிற்பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. அண்ட் ஃபைனலா 30ஆம் தேதியில பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30ஆம் தேதியில பிறந்தவர்கள் ஒரு மிகுந்த திறமைசாலிகளா இருப்பாங்க. பணத்தை விட இந்த சுய திருப்தியை பிரதானமா நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல மிகுந்த திறமைசாலிகள், எதையும் துருவி துருவி ஆராயும் அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். உயிர் ஆபத்து வந்தாலும் கூட பயப்படாம சாதனை செய்ய விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. பொருளாதாரத்தில் திருப்திகரமான நிலை இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது இல்ல. இவர்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சுதாரிப்பு குறைவானவர்களா இருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த எண்கள்ல பிறந்தவங்க, அதாவது 30ஆம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அந்த ஊதாரித்தனமா பணத்தை செலவு செய்யறது, பணத்தை செலவு செய்துட்டு அதன் பிறகு வருத்தப்படுறது, இதெல்லாம் இந்த என்னுடைய இயல்பான குணங்களா இருக்கு. இந்த ஒற்றர்கள், தூதர்கள், துப்பறிவாளர்கள் இவர்கள்லாம் இந்த எண்காரர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த 30ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு கௌரவம் அப்படிங்கிறது எப்போதுமே கிடைக்கும். மேலும் இந்த தனிமையில அதிகமா சிந்திக்கிறதுல நாட்டம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அரசியல் தொடர்புகள் இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 30ஆம் தேதியில பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா பலருக்கு இந்த வழுக்கை தலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா நரைமுடி அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 30ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கு படிப்பறிவை அதிகமா கொடுக்கும். படிப்பறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் அந்த குரு பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையோ இருமுறையோ காலை அப்படி இல்லைன்னா மாலை ஏதோ ஒரு வகையில குரு பகவான முழுமையா மனதில் நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது இந்த குருபலம் குறைந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தேவநாஞ்சர் ரினாஞ்சா குரும் காஞ்சன ஸ்னிபம் புத்திதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. தேவநாஞ்சர் ரினாஞ்சா குரும் காஞ்சன ஸ்னிபம் புத்திதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. இந்த குரு பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே சொல்லிட்டு வரும்போது குருபலம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. பலம் குறைந்தவர்களுக்கு பலம் அதிகரிக்குது. மேலும் சிறப்பான நற்பலன்கள் எல்லாம் கிடைக்குது இவருடைய வாழ்க்கையில அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க. சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி பிரிடிக்ஷன் பிளஸ் பர்டிகுலர் பிரிடிக்ஷன் பிளஸ் குரு பகவானுக்குரிய ஒரு மந்திரம், குரு பகவானை துதிக்கக்கூடிய மந்திரம், இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஜெனரல் பிரிடிக்ஷன் தான். இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50 to 60% மேக்ஸிமம் பொருந்தி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா உங்களுடைய தேதிப்படி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்ற தொழில் எது, எதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கு அதிகமா இருக்கும். அது சார்ந்த பதிவுகளை அடுத்த பதிவுல நான் பதிவிடுறேன். அதுக்கான நிறைய நோட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட் ஆன அந்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.